போலி பாஸ்போர்ட் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆஷா பேகம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுகிறார். அவர் இந்தியாவில் தங்கி வாழ அனுமதிக்கப்படுவாரா என்பது இன்று தெரியவரும். யுவர் ஆனர், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் ஆஷா ஒரு மோசடி பெருவழி என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதோ காவல்துறை அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்ட ஆவணங்கள். இந்த பெண் நமது நாட்டை ஏமாற்ற பார்த்திருக்கிறார். இவரால் நமது நாட்டிற்கு எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் ஆபத்து வரலாம். இவரை நமது நாட்டில் விட்டு வைப்பது குற்றமாகும். எனவே இவரை இந்த நாட்டை விட்டு உடனே வெளியேற்ற உத்தரவிடுமாறு கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மதிப்பிற்குரிய நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஷாவால் நம் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் என்றுதான் சொல்கிறாரே தவிர எந்த விதத்தில் ஆபத்து ஏற்படும் என்று சொல்ல மறுக்கிறார். காதலிச்சதால ஒரு நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும்னா அதை விட மடத்தனமான ஒரு வாதம் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில இருந்து இல்லீகலா வந்த ஒரு பொண்ணுக்காக எதிர்த்தரப்பு வக்கீல் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதே நம்ம நாட்டில இருந்து ஒரு பொண்ணு அங்க போயிருந்தா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? கரெக்டா கேட்டீங்க சார். நம்ம நாட்டில இருந்து ஒரு பொண்ணு அங்க போய் லவ் பண்ணிருந்தா நிச்சயமா இந்நேரம் கொண்டு இருப்பாங்க. தெரிஞ்சிருந்து இவங்களையே நீங்க காப்பாற்ற நினைக்கிறீங்க? அதான் நம்ம நாட்டோட பெருமை. நம்ம நாட்டுக்கு அடக்கிறம் தேடி வந்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமே, அதான் நம்ம பண்பாடு பாரம்பரியம். நம்ம நாட்டை நம்பி வந்த யாருமே கெட்டு போனதில்ல. உலகத்திலேயே மனிதனை மனிதாபமானத்தோட பார்க்கக்கூடிய முதல் நாடு இந்தியா தான். யுவர் ஆனர், இந்த பொண்ணு நம்ம மண்ணை நம்பி வந்திருக்கா. அவளை வாழ வைக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு தான் பெருமை. யுவர் ஆனர், காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில இருந்து தீவிரவாதிகள் கூட வரலாம். அவங்க எல்லாரையும் நாம வரவேற்க முடியுமா? வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வர்றவங்கள தீவிரவாதி யாரு காதலர்கள் யாருன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு அதிகாரிங்க ஒன்றும் மோசமா இல்லையே. உண்மையான காதலை வாழ வைக்கணும்னு தான் சொல்ல வந்தேன். அப்படி நம்ம சட்டத்துல இடம் இல்லையே. சட்டத்தை மாத்துவோம் சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக சட்டத்தை மாத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தீவிரவாதம் தலைவிரித்தாடும் இந்த தருணத்தில் இவர்களுக்கு கருணை காட்டுவது வெளிநாட்டில் இருந்து வரும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாகும். மன்னிக்கணும், தீவிரவாதத்தை நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரொம்ப தப்பா நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வக்கீலும் ஒரு விதத்துல தீவிரவாதி தான். தப்பு செய்யறவனை காப்பாத்துற வக்கீலும் ஒரு விதத்துல கிரிமினல் தான் சொல்ல வந்தேன். இவங்க காதலர்கள் தான் வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இவங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்றீங்களே, வெளிநாட்டில இருந்து ஏதோ பணம் வாங்கிட்டு வந்து நீங்க இங்க பேசுறீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் விட்டா என்னைய தீவிரவாதின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. காதல்ங்கிறது ஒரு பொது பிரச்சனை. சட்டம் மனுஷனால உருவாக்கப்பட்டது, காதல் இறைவனால உருவாக்கப்பட்டது. மனுஷன் நினைச்சா சட்டத்தை மாத்திடலாம். ஆனா காதல் நினைச்சாதான் ஒரு மனுஷனை நல்லவனா மாத்த முடியும். நாம கடவுளை நம்புறவங்க இந்த காதல் ஜோடியை ஒண்ணு சேர்த்து நம்ம நாட்டிலே சேர்ந்து வாடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது குற்றம் சுமத்தப்பட்ட ஆஷா போலி பாஸ்போர்ட்டில் நாட்டை ஏமாற்ற பார்த்திருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. இவர்களுக்கு கருணை காட்டினால் அரசு வக்கீல் கூறுவது போல தீவிரவாதிகளும் ஊடுருவ வாய்ப்பு உள்ளது. எனவே ஆஷாவை நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேற்ற இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சட்டம் கண்ணை கட்டிக்கிட்டு பாக்குது. இது சட்டப்படி பார்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, மனசாட்சி படி பார்க்க வேண்டிய பிரச்சனை. சட்டம் அதோட தீர்ப்பு சொல்லிடுச்சு. ஆனா கவர்மெண்ட் இந்த காதல சேர்த்து வைக்கிற வரைக்கும் நாங்க இந்த உலகத்தை பார்க்க விரும்பல. சார், ஃபாரின் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண அந்த 3 பொண்ணுங்களும் கோர்ட்டு முன்னாடி திடீர்னு உண்ணாவிரத போராட்டம் பண்றாங்க. என்னம்மா பொண்ணுங்களா, கண்ணுல கருப்பு துணி கட்டிட்டா நீங்க 3 பேர் பெரிய நீதி தேவதை ஆடுவீங்களா? ஒழுங்கா கலைஞ்சு போடுங்க, இல்ல லட்டி சார்ஜ் பண்ணி லாக்அப்ல போட வேண்டி வரும். லாக்அப் தானே, நாங்களும் வரோம். ஆமா நாங்களும் வரோம். எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. வாயா. நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு வெளிநாட்டு பொண்ணோட பிரச்சனைக்காக ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றீங்க? இது 2 நாட்டுக்கு நடக்கிற போர் கிடையாது, 2 மனசுக்கு நடக்கிற போர். என்ன அவ்வளவு பெரிய காதல், அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போராடுறீங்க? உலகத்துல இருக்கிற அதிசயத்திலேயே காதலுக்குன்னு இருக்கிற சின்னம் நம்ம நாட்டுல தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட நம்ம நாட்டுல இந்த காதலை புரிஞ்சுக்கலனா அப்ப அந்த சின்ன எதுக்கு? அழிச்சிடலாமே. இந்த போராட்டத்துல நீங்க ஜெயிக்கலனா ஏன் ஜெயிக்காது? உண்மையான காதல் தோத்ததா சரித்திரமே இல்லையே. பத்திரிகைக்காரங்க நினைச்சீங்கன்னா எந்த போராட்டமும் ஜெயிக்கும். நம்ம கவர்மெண்ட் நினைச்சா
கண்டிப்பா இவங்க காதல வாழ வைக்கலாம். ஒரு முஸ்லீம் ஜோடி ஒண்ணு சேர்றதுக்காக 3 இந்து பெண்கள் போராடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி காதல்ங்கிற பேர்ல தீவிரவாதிகள் ஊடுருவ மாட்டாங்களா? இப்ப மட்டும் தீவிரவாதிங்க இல்லையா? தீவிரவாதிங்க இப்படியெல்லாம் வர்றது இல்ல, ஸ்ட்ரைட்டா பாம்பு துப்பாக்கியோட வர்றாங்க. அவங்கள பிடிக்க சொல்லுங்க, பாவம் இவங்களை வாழ விட சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஆசைப்பட்டா எந்த ஊர் எந்த நாடா இருந்த என்ன சேர்த்து வச்சிட வேண்டியதானே? சொந்த பந்தங்களே கைவிட்டுற இந்த காலத்துல கூட பிடிச்ச ஃப்ரெண்டுக்காக போராடுற அந்த 3 பெண்களுக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். இத பாருங்கம்மா, கோர்ட்டு முன்னாடி இந்த மாதிரி போராட்டம் பண்றது சட்டப்படி குற்றம். அதையும் மீறி போராடினீங்கன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்போம். எல்லாரும் கிளம்பி போங்க. ஓகே, we will get the permission. Come. மினிஸ்டர் சாருங்களா, இங்க கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு சார். எல்லாரும் அந்த 3 பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் நிலைமை மோசமாக போல இருக்கு. இப்பெல்லாம் பப்ளிக் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. முன்னால எல்லாம் விலைவாசி லொட்டு லோசி பண்ணி தான் போராட்டம் பண்ணுவாங்க. இப்ப காதல் கத்திரித்த பேட்டியில் கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்டூடெண்ட்ஸ், பிரஸ் மீடியா எல்லாருமே அந்த 3 பொண்ணுங்களுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஆஷா பகத்தை அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது நினைக்கிறேன். டேய், யார் என்ன செஞ்சா நமக்கு என்ன? முடிவு என் கையில தானே இருக்கு. விரிவான செய்திகள். சாரு, பூஜா, நந்து மூவரின் சாத்வீக போராட்டத்தாலும் பொதுமக்களின் ஆதரவாலும் இப்பிரச்சனையை மத்திய அரசு கனிவுடன் பரிசீலிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க போராட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆஷாவை இந்தியாவிலே தங்கி வாழ நம்ம அரசாங்கமே அனுமதி கொடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் உலகத்துல நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இனிமே என் கூட உலகம் விளையாட போகுது. மும்தாஜ், ஏன் இங்க வந்து டல்லா உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்காக வாங்கி வச்ச 10 செட் தோசையும் கெட்டி சட்னியும் அங்க காத்தாட கிடக்குதே, ஏன் நீங்க சாப்பிடல? எப்படி சாப்பிட முடியும்? ஏன்? உங்களுக்கு எனக்கும் கல்யாணம்னு உங்களை யார் பத்திரிக்கை டிவில எல்லாம் பேட்டி கொடுக்க சொன்னது? அப்படினா நான் பேட்டி கொடுத்தது தப்பா மும்தாஜ்? இல்ல, நீங்க அவசரப்பட்டு பேட்டி கொடுத்ததுனால என்ன வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் அட்வான்ஸ் திருப்பி கேக்குறாங்க. இவ்வளவுதானா பிரச்சனை? இதோ பாருங்க, இந்த பெட்டியில 4 லட்சம் ரூபாய் இருக்குது. இது எல்லாமே நீ உங்களுக்கு தானே. இத வச்சு அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்க. இது பத்தாது, இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்துருங்க. ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு ஷாட் பேலன்ஸ் இருக்கு, அது முடிச்சதும் நம்ம மேரேஜ். பை. ஆஹா, இனிமே இந்த மும்தாஜோட ஆட்டம் இந்த சங்கருக்கு மட்டும்தான்.